வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்ல லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு அடித்தள மாதிரியை அமைக்க உள்ள நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் சர்வம் ஏஐ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் முதல் முறையாக உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு அடித்தள மாதிரியை வந்து அமைக்க போகிறாங்க. சர்வம் ஏஐ இது பெங்களூரை தலைமையகமாக கொண்டு செயல்படுற ஒரு நிறுவனம். மத்திய அரசுடைய நிதியுதவியோட இவங்க செயற்கை நுண்ணறிவு அடித்தளத்தை வந்து அமைக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த சாட் ஜிபிடி, டீப் சீக்கு, அப்புறம் கோபைலட், இந்த மாதிரி இந்தியாவுக்காக ஒரு தளம் வந்து அமைக்க போகிறாங்க. ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து அமைக்க போகிறாங்க. இது இந்தியா ஏஐ அப்படிங்கிற மிஷன் கீழே தான் வந்து செயல்படுத்துகிறாங்க. இந்தியா ஏஐ மிஷன் 2020ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. எவ்வளோ கோடி மதிப்பில் அப்படின்னா, ரூபாய் 10,000 கோடி மதிப்பில் வந்து இது செயல்படுத்துகிறாங்க. அதாவது இந்தியா ஏஐ மிஷன் அதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது, தற்போது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்ட சிம்லிபால் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய 107வது தேசிய பூங்காவாக சிம்லிபால் தேசிய பூங்கா வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒடிசாவுடைய 2வது தேசிய பூங்கா. ஒடிசாவுடைய முதல் தேசிய பூங்கா எது அப்படின்னா பிதர்கனிகா தேசிய பூங்கா அப்படிங்கிறது. இப்போ 2வதாக இந்த சிம்லிபால் தேசிய பூங்காவை அறிவிச்சிருக்காங்க. இது யானைகள் காப்பகம், அப்புறம் புலிகள் காப்பகம், இந்த மாதிரிப்பட்ட பல பகுதிகளை அடக்கியதாக இருக்குது. அடுத்தது, தமிழ்நாட்டில் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கான ஓய்வூதியம் எவ்வளவாக அதிகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 35,000. இப்போது முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அதே மாதிரி சட்ட மேலவை உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கான மாத ஓய்வூதியம் இதற்கு முன்னாடி ரூபாய் 30,000 வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதை வந்து ரூபாய் 35,000 உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி குடும்ப மாத ஓய்வூதியம் இவங்களுக்கானது இதற்கு முன்னாடி ரூபாய் 15,000 வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து 17,500 உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 17,500 அந்த அளவுக்கு உயர்த்த போகிறாங்க. அடுத்தது, இவங்களுக்கான மருத்துவ படி இது ஆண்டிற்கு முன்னாடி ரூபாய் வந்து 75,000 வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து ரூபாய் 1,00,000 வந்து அதிகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கான தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படிங்கிறது இருக்குது. அது ரூபாய் 3 கோடி வந்து வழங்கப்பட்டு வருது. இதன் மேலே ஜிஎஸ்டி வந்து 18% வந்து போடுறாங்க. அதனால அந்த தொகுதி மேம்பாட்டு நிதி ப்ராப்பராகவே மக்களுக்கு போய் சேர்றதுல சில குறைபாடுகள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வந்து ஜிஎஸ்டியாக கட்ட வேண்டியது இருக்குல்ல. அதனால் இதன் மேலே உள்ள ஜிஎஸ்டி 18% வந்து தமிழ்நாடு அரசு ஏற்கும் அப்படின்னு தமிழக சட்டப்பேரவையில் அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமில் நிறைய பேர் வெற்றி விட்டுருக்காங்க. இப்போ எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தமிழ்நாட்டில் உறுதுணை என்ற கடன் உதவி திட்டம் யாருக்காக செயல்படுத்தப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர். இப்போது தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். உறுதுணை அப்படிங்கிற கடன் உதவி திட்டம் இது வந்து ஆதி திராவிடர் அப்புறம் பழங்குடியினர் இவங்களுடைய பொருளாதார மேம்பாட்டை உறுதி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. மாவட்ட கூட்டுறவு வங்கி மூலமாக இதை வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 25 கோடி செலவில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க. அதே மாதிரி சமத்துவ மயான திட்டம் இது இறப்பிலையும் சமத்துவத்தை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு கோவை மற்றும் சென்னை உட்பட முக்கியமான நகரங்களில் விடுதிகள் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கான சிறப்பு சட்டப்பயிற்சி வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் விரிவான தூய்மை பணியாளர் நல்வாழ்வு திட்டம் இதோடைய அடிப்படையில் தூய்மை பணியாளர் பணியின் போது எதிர்கொள்கிற சுகாதார இடர்களை குறைக்க வகையில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, கடல் மட்ட உயர்வு மற்றும் அரிப்பை தடுக்க எங்கு தமிழக அரசால் உயிர் கேடயம் அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் சி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சகம் சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். தமிழகத்தில் மேலும் ஒரு 100 பள்ளிகளில் பசுமை உள்கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கடல் மட்ட உயர்வுலாம் இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்காகவும்
கடல் அரிப்பை தடுக்கிறதுக்காகவும் கடலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உயிர் கேடயம் அப்படிங்கிறது அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலையாத்தி மரங்களை வந்து அங்கே நடுவாங்க. இதன் மூலமாக மண் அரிப்பு வந்து தடுக்கப்படும்ல, அதற்காக தான் இதை வந்து பண்ணுறாங்க. அப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் இருக்குல்ல, இங்கே வந்து சஞ்சீவி மலை அப்படிங்கிறது இருக்குது, அது மறுசீரமைப்பு செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது அதே ராஜபாளையத்தில் ஏரிகள் மறுசீரமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் கைவிடப்பட்ட சுரங்கங்கள், சீர்குலைந்த நிலங்கள், அப்புறம் மாசடைந்த நீர்நிலைகள் இதெல்லாமே மீட்டெடுக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் கடலோர மாவட்டங்களில் கைவிடப்படுற மீன் வலைகள்லாம் இருக்குல்ல, அதை வந்து சேகரித்து மறுசுழற்சி செய்கிற திட்டம் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது சென்னையில் இருக்கிற ஒரு ஆற்றங்கரையில் எடை மறைப்பான்களை பயன்படுத்தி நெகிழி கழிவை மீட்டு அதை வந்து மறுசுழற்சி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் வள மீட்பு மையங்கள், அதாவது கடலுக்குள்ளாடி போகிற அந்த நெகிழி கழிவுகள்லாம் இருக்குல்ல, அதாவது பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதை தடுக்கிற வகையில் வள மீட்பு மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. எங்கே அப்படின்னா சென்னை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி இந்த பகுதிகள் எல்லாம் தான். அடுத்தது சென்னையில் நிகழ்நேர காற்று, நீர், ஒலி இதோடைய தரத்தை கண்காணிக்கிறதுக்காக நடமாடும் கண்காணிப்பு வாகனம் வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதாவது இப்போ அது எப்படி இருக்குது, அதாவது இப்போ ரியல் டைம்லேயே லைவாகவே இப்போ எப்படி வந்து காற்று இருக்குது, எப்படி நீர் இருக்குது, எப்படி ஒலி இருக்குது, எங்கேயாவது ஒலி வந்து அதாவது சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்காணித்து அது சம்மந்தமாக நம்ம தமிழக அரசுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து வழங்குவாங்க. அப்போ அவங்க உடனடியாக ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல, அதற்காக தான். அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கிற சுங்கச்சாவடிகளில் முன்னோட்ட திட்டம் அப்படிங்கிற ஒன்று செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா சாலையில் போகிற வாகனங்களுடைய மாசு உமிழ்வை தொலைவில் இருந்தே கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது தமிழ்நாடு கந்து வட்டி தடை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2003. இப்போ நம்ம தமிழக சட்டப்பேரவையில் ஒரு மசோதா அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா கடனை வசூலிக்கிறதுல மிரட்டுறது மாதிரி கடுமை காட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்குறது தான். அப்போ இதற்கான மசோதாவை நம்முடைய துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. இதோடைய அடிப்படையில் கடனை வசூலிக்கிறதுக்கு வலுக்கட்டாய நடவடிக்கைகளை வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இப்போ ஒருத்தங்கக்கிட்ட வந்து கடன் கொடுத்துட்டு அதை வசூலிக்கிறதுக்காக அவரை மிரட்டுறது அல்லது அடிக்கிறது இந்த மாதிரிப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இதே மாதிரி சில சட்டங்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு அடகு கடைக்காரர்கள் சட்டம் 1943 ஆண்டு இயற்றப்பட்டது. அதே மாதிரி தமிழ்நாடு பணக்கடன் வழங்குபவர்கள் சட்டம் 1957 ஆண்டு இயற்றப்பட்டது. அடுத்தது தமிழ்நாடு கந்து வட்டி தடை சட்டம், இது 2003 ஆண்டு இயற்றப்பட்டது. ஓகே, இப்போ இந்த அறிமுகம் பண்ணியிருக்காங்கல்ல இந்த ஒரு மசோதா, இதோடைய அடிப்படையில் என்ன தண்டனைகள் வழங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு கடன் கொடுத்துறாங்க, அதை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள மிரட்டுறாங்க அல்லது அவங்கள பின்தொடர்றாங்க, இந்த மாதிரி குற்றங்கள் ஒருத்தங்க செய்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குவாங்க, அல்லது ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் அபராதம் விதிப்பாங்க, அல்லது இரண்டையுமே சேர்த்து வழங்குவாங்க. அதே மாதிரி ஒருத்தங்க கடன் வாங்கிட்டாங்க, அவங்கக்கிட்ட கடன் வசூலிக்கிறதுக்காக வெளி முகமைகளை பயன்படுத்துகிறாங்க. அதாவது அடியாட்கள் மாதிரி வெளியிலேருந்து ஒரு ஆளை கடன் வசூலிக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஒரு அமைப்பை உருவாக்கி இல்லைன்னா ஏற்படுத்தி வந்து கடன் வசூலிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது குற்றமாக கருதப்படும். அதே மாதிரி அவங்களுடைய ஆவணங்களையும் கைப்பற்றுறாங்க, அவங்களுடைய முக்கியமான சர்டிஃபிகேட் அல்லது லேண்ட் டாக்குமெண்ட் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னா இதையுமே குற்றமாக கருதப்பட்டு 5 ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்காக சிறை தண்டனை வழங்குவாங்க, அல்லது ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் அபராதம் விதிப்பாங்க, அல்லது இரண்டையுமே சேர்த்து வழங்குவாங்க. அதே மாதிரி இவங்க கொடுக்குற டார்ச்சர்னால இந்த கடன் பெற்றவர் அல்லது அவருடைய குடும்பத்தினர் தற்கொலை பண்ணாங்க அப்படின்னா பாரதிய நியாய சன்ஹிதா அந்த சட்டத்துடைய 108வது பிரிவின் கீழே இது குற்றமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை பேர் கடும் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர்? இதற்கான ஆன்சர் 17.1 கோடி பேர். இப்போது இந்தியா பாவர்ட்டி அண்ட் ஈக்விட்டி பிரீஃப், இந்தியாவில் வறுமை மற்றும் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை நம்ம வேர்ல்டு பேங்க் உலக வங்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது 2011-12 2022-23 வரைக்கும் இந்த ஆண்டுகளுக்கும் பார்த்தீங்கன்னா கடும் வறுமையிலிருந்து இந்தியாவில் 17.1 கோடி பேர் வந்து மீட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. கடும் வறுமை அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா நாள் ஒன்றுக்கு ரூபாய் 200க்கும் குறைவாக சம்பாதித்து வாழ்கிறவங்கள தான் கடும் வறுமையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
2011-12 இந்தியாவில் 16.2% இந்த மாதிரி கடும் வறுமையில் இருந்திருக்காங்க. ஆனால் 2022-23 இந்தியாவில் கடும் வறுமையில் இருக்கிறவங்க 2.3% தான். அடுத்தது, தற்போது காலமான வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் எம்ஜிஎஸ் நாராயணன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேரளத்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளரான எம்ஜிஎஸ் நாராயணன் இப்போ மரணம் அடைந்துட்டார். இவருடைய முக்கியமான நூல் கேரளத்தின் பெருமாள்கள் நூல் அப்படிங்கிறது தான். இது கிபி 800 கிபி 1124 இதற்கு இடைப்பட்ட கேரள வரலாற்றை பற்றியது தான் இந்த ஒரு புத்தகம். அந்த டைமில் எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய கண்ணோட்டத்தை இந்த புத்தகம் வெளிப்பட்டிருந்தது. இதுவே இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் இந்த காலத்தை இப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ் நியூஸ் பேப்பரில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிபி 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் தானே, அதான். அடுத்தது, இவர் சில நிறுவனங்கள் உருவாக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா தென்னிந்திய சரித்திர காங்கிரஸ் ஆய்வு நிறுவனம் அப்படிங்கிறதும், அப்புறம் இந்திய கல்வெட்டியல் ஆய்வு நிறுவனம் அப்படிங்கிறதும். அடுத்தது, தமிழ்நாடு உயிரி மருத்துவ கழிவு மேலாண்மை விதிகள் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2016. பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016. இப்போது சட்டப்பேரவையில் இது திருத்துறதுக்கான சில சட்டத்திருத்த மசோதா அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதாவது சட்டப்பேரவையில் இதை சில திருத்தங்கள் கொண்டு வரதுக்கான ஒரு சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது நம்ம பிற மாநிலங்கள்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாடி உயிரி கழிவுகளை கொட்டுறாங்க. அதாவது உயிரி மருத்துவ கழிவுகள் பயோமெடிக்கல் வேஸ்ட்டை கொட்டுறாங்கல்ல. இந்த மாதிரி ஒருத்தங்க கொண்டு வராங்க இல்லை அப்படின்னா கொட்டுறாங்க அப்படின்னா அவங்கள விசாரணை இல்லாமலே சிறையில் அடைக்கிறதுக்கான ஒரு உரிமை இந்த மசோதா வழங்குது. அதே மாதிரி தடுப்பு காவல் உத்தரவு அது வழங்கியிருந்தாலே நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படுற பிடி ஆணையாக இது கருதப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தடுப்பு காவல் உத்தரவு இது ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது எதற்காக பண்ணுவாங்க? ஏதாவது முக்கியமான தலைவர்கள் வராங்க அப்படிங்கிற நேரத்தில் யாராவது கலவரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த தலைவர்கள் போகிறது வரைக்கும் யாரையாவது பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள விட்டுருவாங்க. அதுவே பிடி ஆணைனா என்ன? அரெஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறது. இப்போது இந்த மாதிரி தடுப்பு காவலுக்காக ஒருத்தர் பிடிச்சு வைக்கிறதுமே பிடியான அளவுக்கு ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி கருதணும் இந்த ஒரு சட்டத்துடைய அடிப்படையில் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, மருத்துவ கழிவு கொட்டுபவர் இருக்கார்ல, அவருடைய சொத்தை பறிமுதல் செய்யலாம் அப்படின்னும் இந்த சட்டத்தில் வழிவகை பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு அடித்தள மாதிரியை அமைக்க உள்ள நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் சர்வம் ஏஐ. இதற்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஆதார் சேவைகளை வழங்குறதுக்காக UIDAI அமைப்பு எந்த நிறுவனத்து கூட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று தான். அடுத்தது, தற்போது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்ட சிம்லிபால் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. அடுத்தது, தமிழ்நாட்டில் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கான ஓய்வூதியம் எவ்வளவாக அதிகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 35,000. அடுத்தது, தமிழ்நாட்டில் உறுதுணை என்ற கடன் உதவி திட்டம் யாருக்காக செயல்படுத்தப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர். அடுத்தது, கடல் மட்ட உயர்வு மற்றும் அரிப்பை தடுக்க எங்கு தமிழக அரசால் உயிர் கேடயம் அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் கடலூர் மற்றும் தூத்துக்குடி. அடுத்தது, தமிழ்நாடு கந்து வட்டி தடை சட்டம் என்ற ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2003. அடுத்தது, இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை பேர் கடும் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர்? இதற்கான ஆன்சர் 17.1 கோடி பேர். அடுத்தது, தற்போது காலமான வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் எம்ஜிஎஸ் நாராயணன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது, தமிழ்நாடு உயிரி மருத்துவ கழிவு மேலாண்மை விதிகள் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2016. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.